புதுச்சேரி டிஎன் பாளையம் பகுதியில் வெள்ள சேதம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வந்த மத்திய குழுவினரை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் தங்களின் நிலை குறித்து விளக்கினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். ராஜகுமார், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தபோது டிஎன் பாளையம் பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் வீடுகளுக்குள் மத்திய குழுவினர் ஆய்வு செய்யவில்லை என கூறி மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் இன்றும் நாளையும் 2 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். முன்னதாக அவர்கள் இன்று பிற்பகல் பாகூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சேதமடைந்த மின் நிலையத்தை ஆய்வு செய்த அவர்கள் தொடர்ந்து புதுச்சேரி டிஎன் பாளையம் இருளர் குடியிருப்பை ஆய்வு செய்தனர். அங்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர்கள் பின்னர் அங்கிருந்து புறப்படும் போது டிஎன் பாளையம் ஆதிராவிடர் வசிக்கும் பகுதி அருகே வந்தபோது அப்பகுதி மக்கள் மத்திய குழுவினர் வந்த வாகனங்களை மறித்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். தங்களுக்கு தான் அதிக பாதிப்பு என்றும் ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை மழைநீரில் சேதமடைந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். அதனை மீண்டும் பெற இந்த அரசு அதிகாரியும் முன்வரவில்லை என ஆக்ரோஷமாக மத்திய குழுவினரிடம் அதேபோல மாவட்ட ஆட்சியரிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை மாவட்ட ஆட்சியர் சமாதானம் செய்ய முயற்சித்தார். ஆனால் கிட்டத்தட்ட 1 வார காலமாகியும் தங்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. எந்த ஒரு அரசு அதிகாரியும் தங்கள் தொகுதியை கூட வந்து பார்க்கவில்லை. தாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சபாநாயகருமான செல்வம் அந்த பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த அரசு சார்பில் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும், உடனடியாக தங்கள் இழந்த ரேஷன் அட்டைகள் உள்ளிட்ட விஷயங்களை உடனடியாக பெற நடவடிக்கை எடுக்கப்படும், சிறப்பு முகாம் அமைக்கப்படும் உள்ளிட்ட விஷயங்களை தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சமாதானம் செய்து அங்கிருந்து மத்திய குழுவினரை காவல்துறையினர் பாதுகாப்போடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து தற்போது அந்த பகுதி மக்கள் அந்த மத்திய குழுவினரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து மத்திய குழுவினர் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரியினுடைய தவளக்குப்பம், என்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மத்திய குழுவினர் இன்று பிற்பகல் தொடங்கி தற்போது பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.